அதாவது நல்ல சாப்பாடு கொடுக்க மக்கள் நம்மளை கவர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட ஜனங்க சாப்பிட ஆரம்பிச்சு, அதனால இந்த ஜனங்களை மறக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் தள்ளு வண்டியா எங்க வீட்டுக்கார செத்துட்ட பிறகு நான் ஒண்டியா கடை போடும் போதும் அவங்க தண்ணி அடிச்சு தருவாங்க, தூக்கி வைப்பாங்க, அவங்களே கூட தட்டு கழிவு வந்து சாப்பிடுவாங்க. எங்க ஆயா சொன்ன ஒரே வார்த்தை தான், அன்னத்துல விண்ணம் கலந்துட்டு நீ பணம் சம்பாரிச்சு வாடுறத விட செத்து போயிட்டு 5 வயசுல இருந்து கஷ்டம் பாக்குறேன். யாராவது தனக்கு தானே படிச்சுக்கிறதுக்கு பல்பத்துக்கு சிலேட்டுக்குலாம் பணம் சம்பாதிச்சிருக்காங்களா? 5 வயசுல 10 காசு சம்பாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அப்படிலாம் வாங்கி கொடுத்துருந்தா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டாது. ஒரு நாளைக்கு என்னென்ன செலவு பண்ணிக்கிறேன்னா, எந்தெந்த டிராவல்ஸ் பண்றேன், எத்தனை தடவை ஆட்டோல போறேன், இந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்காரக்காக நான் எடுத்து வைப்பேன். நவம்பர் 1ஆம் தேதி அந்த காசு முழுவதும் எங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரீ சாப்பாடு. அப்புறம் எப்படி அவர் செத்துட்டாரு? எங்க இருக்குது காசு? கவரிங் செயின் போட்டுக்கிறேன், காசு இருந்தான் கவரிங் கமல் போட்டுனது. எந்த பணம் வச்சுருக்கிறாங்க? ஜனங்களுக்கு ஒரு நினைப்பு. இதுவே 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி தண்டல் வாங்கி தான். சில பர்சனுக்கு உங்களுடைய இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும், இங்க இருந்து பார்சல்லாம் அனுப்புவீங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லி தான் நான் ஒரு படமே நடிச்சேன் 90M ஓவியா கூட. சிவகார்த்தி வரதுக்கு முடியாது. அவர் வராருன்னா 1 மடங்கு விசில் சத்தனா சுந்தரி அக்கான்னு கூப்பிட்டோன்னு அந்த வீடியோ பாருங்களேன். இப்ப இதுவே ஒரே சத்தம். விகடன் வியூவர்ஸ்க்கு வீசன் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு இப்போ இவ்ளோ பெரிய கடையில நம்ம வந்து இருக்கோம். சுந்தரி அக்காவோட கடை தான். ஃபுட் எப்படி இருக்கு, அக்காவோட ஜர்னி சின்ன கடையில இருந்து பெரிய கடை ஆற வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன் அண்ட் ஒன்லி இரும்பு பெண்மணினே சொல்லலாம். ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சேன் அண்ட் இப்போ வந்து இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் none other than நம்மளுடைய சுந்தரி அக்கா. சாப்பாடு. வெல்கம் சுந்தரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒரு தள்ளு வண்டியில ஆரம்பிச்சு அண்ட் இப்போ வந்துட்டு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் அண்ட் சேம் லெவல் ஆஃப் ஃபுட் வந்து நீங்க குடுக்குறீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க ஆரம்பிச்சு இப்ப இவ்ளோ பெரிய இடம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம், எல்கேஜில சேர்க்கறாங்க, எல்கேஜில கண்பாங்க, காலேஜ் வரைக்கும் போகலையே, அந்த மாதிரி தான் இது. கடை ஆரம்பிக்கும் போது யோசிச்சிங்களா நம்ம வந்து படிப்படியா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போறோம் அப்படின்ற மாதிரி? அதாவது நல்ல சாப்பாடு கொடுக்க மக்கள் நம்மளை கவர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப கடை போறதுக்கு மட்டும் இந்த தரமா கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்ட பிறகு தரத்தை குறைச்சிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஃபேமஸ் ஆகும்ன்ற ஒரு மைண்ட் வராது. ஒரே மாதிரியா கொடுத்துருந்தா கடைசி வரைக்கும் 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். பட்டிக்கிறதுதான் இருக்குது, நம்ம அது மாதிரி வேலை செய்யறதுதான் இருக்குது, சாப்பாடு கொடுக்கறது தான் இருக்குது. ஆனா இந்த சுந்தரி அக்கா கடை அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கடையா இருக்கு இல்லையா? ஆரம்ப காலத்துல வந்து இதுக்கான லைக் ஃபுட்டு தேடி நம்ம வந்து போற ஒரு இடமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க சோர்ஸ் பண்ணக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு எங்க எப்படி போய் தேடி தேடி வாங்குவீங்களா? ஏன்னா நீங்க ஒரு ஆளா சின்ன கடையில ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒரு ஜேர்னி பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். இப்ப நாங்க எங்க வீட்டுல நாங்க நல்லா இருந்தாதான் சாப்பிடுவோம். நல்லா இருந்தானா ரசம் நல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த சாப்பாட்டே நாங்க உப்பு போட்டு தான் சோறு வடிப்போம். ஏன்னு கேட்டா இந்த சோறு எடுத்து எங்க அம்மா இப்படி வேலை வைப்பாங்க. இந்த சாப்பாட்டுல உப்பு இருந்தா அது டேஸ்ட் இருக்கும்ல, அப்ப அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த குழம்புல தகுந்த உப்பு போடுவோம். இதுல உப்பு போடாத இதுல உப்பு போட்டு வச்சா இது உப்பு போட்டு வடிக்கிற வீட்டுக்கு இந்த குழம்பு யூஸ் ஆகாது. புரியுதுங்களா? கரெக்ட். அப்ப ரெண்டுத்துலயுமே காம்பன்சேஷன் உப்பு போட்டோம்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பொருள் யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு தோசை சுட்டு வச்சுக்கணும், இதுல நிறைய சாம்பார்ல உப்பு போட்டு வச்சுக்கணும்னு வச்சுக்கோ, சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டு வச்சுக்கோ, அந்த தோசையில நீங்க சாப்பிட முடியுமா? தோசை சுடும் போது மாவு கரைக்கும் போது உப்பு போடுவோம். அத மாதிரி யோசிப்பேன் நான். ஆக்சுவலா இவ்ளோ ஐட்டம் இருக்குல்ல, பட் ஆனா உங்களுடைய ஃபேமஸ்னு சொன்னா எறா. ஓகே, உங்களுடைய ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த வஞ்சிரம் மீன் வறுவல் தான் இன்னி வரைக்கும் நின்னு பேசுது. நீங்க எப்படி வந்து மீன் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குவீங்க? இதுக்கு வந்துட்டு ஏன்னா வஞ்சிரம் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு எங்களுக்கு தெரியும். இது எப்படி இவ்ளோ அஃபோர்டபுள் ரேட்ல எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு விலையில வந்து எப்படி உங்களால கொடுக்க முடியுது? ஒரு பொருள் வாங்க போறோம்னா அந்த பொருளை வந்து நம்ம சொந்தமா போய் வாங்க போனா ஒரு ரேட்டு, தூங்கினுக்குறேன்டா நீ போய் அந்த பொருளை வாங்கடா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ரேட்டு, நான் வாங்கிட்டு இல்லடா அதை கொஞ்சம் எடுத்துன்னு வாடான்னு சொன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இப்ப ஒரு ஆளு கை மாறும் போது அது ரேட் கூடும். ஓகே, பட் இப்ப நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு ரேட்ல வந்து கொடுப்பாங்க? இப்ப இன்னைக்கு மார்க்கெட்ல 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய்க்கு நான் எடுத்துன்னு வருவேன். இப்ப நான் ஒரு 1000 ரூபாய்க்கு நான்
பொருள் விற்கும். அதை ஒரு ஆளை விட்டு நான் வாங்க சொல்றேன்னு வச்சுக்கோ, சோம்பேறி தனமா பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1050 ரூபா சொல்லுவோம். அது இன்னொரு கைக்கு மாறும்போது 1100 ரூபாய் ஆகும். அப்ப நாங்க அதை 5 பீஸ் தான் கட் பண்ணுவோம். நாங்க 200 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபா நிற்போம். இப்ப 5 பீஸ் கட் பண்ணி 250 ரூபாய், ஒரு கிலோ 1000 ரூபாய். இது என்ன ஆகும்? இது 10 ரூபாய் மசாலா செலவு, 10 ரூபாய் ஆள் கூலி, 10 ரூபாய் வண்டி செலவு, 10 ரூபாய் எண்ணெய், 10 ரூபாய் தான் லாபம். இது சொந்த முயற்சியில நான் போய் இதை செலக்ஷன் பண்ணாதான் 10 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இதை இன்னொரு கைக்கு மாறி மாறி இதை வாங்கினா இதோடைய விலை 100, அதாவது 300 ரூபாய்க்கு அடக்கலாமா, 300 ருபீஸ்க்கு இது அடக்கலாமா. இது 50 ரூபாய் கம்மியா விற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு 10 ரூபாய் லாபம் கிடைச்சா போதும். என்னை நம்பி ஒரு கொஞ்சம் குடும்பங்கள், ஒரு 50-40 குடும்பம், 50 குடும்பம் வாழுது. இப்போ 2 ஹோட்டல் இருக்கிறதால 50 குடும்பம் வாழுது. அந்த 50 பேருக்கு அவங்களுக்கும் காசு கொடுக்கணும், நானும் சாப்பிடணும்னா நான் அதிகமா ஆசைப்பட்ட வேலைக்கு ஆகாதுல்ல. ஆரம்ப காலத்துல வந்துட்டு எல்லாருமே தரத்தை நோக்கி தான் உங்ககிட்ட வந்தாங்க இல்லையா? இப்போ நீங்க தரம் வராம ஒரே லெவல் ஆஃப் ஃபுட், நீங்க வந்து அதே அந்த ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னும் போது அதுல ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நீங்க டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஏதாவது லைக் உணவு கலப்படம் எல்லாம் பண்றாங்க நிறைய இடத்துல, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எங்களுக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் ஓகே. சாப்பாடுனா அரிசி போட்டு சோறு வடிக்கணும், உப்பு போட்டு வடிக்கணும், அவ்வளவுதான். நாங்க என்ன இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா ஒரே மாதிரி ஆகுனா ஒரே பிராண்ட் அரிசி, சிவாஜி அரிசினா சிவாஜி அரிசி தான். ஆர்வ வார தண்ணி, கேன் தண்ணி தான் நாங்க சாப்பாடு வடிக்கணும். ஏன்னா மெட்ரோ வாட்டர் போட்டு வடிக்கணும், திடீர்னு பீச்சிங் போட்டு வரும். அந்த பீச்சிங் போட்டுல திடீர்னு பீச்சிங் போட்டு வாசனை வரும். அப்ப சாப்பாடுடைய டேஸ்ட் மாறிடுமா. மெயினா தண்ணி பிரச்சனை, அரிசி பிரச்சனை, புளி, எண்ணெய், இது எல்லாமே ஒரே மாதிரி செய்யணும். இன்னைக்கு ரின் சோப் போட்டு துணி துவைச்சிட்டு நாளைக்கு சாதா சோப் போட்டு துணி துவைச்சா துணி வெளுத்துறேன்ல. அந்த மாதிரிதான் சொல்றீங்க. உங்களுடைய அந்த ஃபேமஸான மீன் குழம்பு நான் வந்து ஒரு வாய் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பத்துல பேச முடியல, வாயில தான் நான் வந்து எச்சி ஊறிட்டு இருக்கு. நீ செஞ்சு போடுவியா? புளிப்பா போட்டு அதுல மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டா குழம்பு ஒரு மாதிரி ஆகும். புளிய சுவிட்டா போட்டு அதுல தக்காளியில புளிப்பு இருக்குது, அப்புறம் புளியிலையும் புளிப்பு, அப்புறம் மாங்காவில புளிப்பு, அப்புறம் குழம்பு எப்படி இருக்கும் புளிக்கும். புளிய இனிப்பா போட்டு மாங்காய் தக்காளி எல்லாம் பண்ணோம்னா இந்த புளிப்புக்கு அந்த இனிப்புக்கு அது கரெக்டா மேட்சிங் தான். புடவை ஜாக்கெட் மட்டும் மேட்சிங்கா கட்டக்கூடாது, சாப்பாடையும் மேட்சிங்கா பார்க்கணும். ஓகே. நிறைய பேர் வந்து நீங்க உங்களுடைய தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து காசு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் உங்களை தேடி தேடி வந்தாங்க. இப்பவும் வந்து காசு கம்மியா இருக்கு, அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப நான் வேலை செய்யறேன், வேலை செய்யற வச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தரணும். இப்ப 1000 ரூபாய் சம்பளம் எல்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டேன். அதுவும் நான் 2 ஆள் வேலை செய்வேன். அப்ப 2 பேர் சம்பளத்து வேலை நான் செய்யறேன் இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி லாபம் கிடைச்சாலே போதும். 80 ரூபாய்க்கு அடக்கம் பண்ணுவேன், 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன், 10 ரூபாய் ஆள் சம்பளம், 5 ரூபாய் வாடகை, இதெல்லாம் இருக்கு. இப்பதான் இதான் வாடகை. இது வந்து எதுவா இப்ப இவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிடுறாங்களா? பீச்ல எனக்கு வந்து பீச் தான் என்னோட வாழ்வாதாரமே. ஆனா 4 சேர் போடு, டேபிள் போடாத, அதை போடாத, இதை போடாத. 2வது நாங்க வந்து அங்க பரிமாற மாட்டோம், நீங்க தான் வாங்கி சாப்பிடணும். ஆனா அதுவும் ஜனங்க, அதாவது எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட ஜனங்க சாப்பிட ஆரம்பிச்சு. அதனால இந்த ஜனங்களை மறக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் தள்ளு வண்டியா எங்க வீட்டுக்கார செத்துட்ட பிறகு நான் ஒண்டியா கடை போடும் போதும் அவங்க தண்ணி அடிச்சு தருவாங்க, தூக்கி வைப்பாங்க, அவங்களே கூட தட்டு கழுவி வந்து சாப்பிடுவாங்க. புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஜனங்களை விட்டுட்டு எங்க போக சொல்றீங்க? எல்லாம் யோசனை பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு வெயிட்டு தூக்குறேன், அந்த வெயிட்டு தூக்கும் போது இருக்கா நான் தூக்குறேங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்குவாங்க. இப்ப அத மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு அவங்க எல்லாம் ஒத்துழைச்சாங்க. இன்னைக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்குது. அதை விட ஒரு கூத்து தெரியுமா, உங்க என் கடைக்கு என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி குடுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நீங்க வேற புக்ல போட்டீங்களா, 3 நாளா தலைவலி போனை போட்டு எவ்வளவு வேணும், 1 கோடி வேணுமா, 1/2 கோடி வேணுமா, 1/4 கோடி வேணுமா, எந்த கோடியும் வேணா, தெரு கோடியே இருக்கிற நான் மக்களுக்கு தான் சோறு போடுவேன். சரவணபவன் ஹோட்டல் ஓனரு சாவறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த உலகம் ஒண்ணு அப்படியே மேல உச்சாந்தலையில கொண்டு வைக்கும். ஆனா இது வரைக்கும் நான் கால் வைக்காத ஊரே கிடையாது, நாடே கிடையாது. ஆனா சாப்பிடுங்க. ஆனா எந்த இடத்துலயும் நான் ஃபிஷ் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடும். தான் நான் சாப்பிட்றேன் அப்படியே சொல்லிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை செய். வணக்கம். அதுக்கேற்ற மாதிரி பைபிள் வசனமும், நீ எந்த தேசத்தை நோக்கி போகக்கூடாது, இந்த தேசம் முழுவதும் உன்னை ஒரு நாள் பார்க்கும், பொறுமையா காத்திரு. எங்க ஆயா சொன்ன ஒரே வார்த்தை தான்,
அன்னத்துல விண்ணம் கலந்துட்டு நீ பணம் சம்பாதிச்சு வாடுறதை விட செத்து போயிடும். அப்ப என்ன அதுக்கு என்ன தெரியுமா, ஒருத்தவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல கலப்படம் செய்து அதை வித்து நீ காசாக்கி நீ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்றத விட செத்து போயிடாமா நீ. நீ ஏன் வாழ்றது, பூமியில நீ வாழ்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாதுமா. ஏன்னு கேட்டா அடுத்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நீ தண்ணி சோறு சாப்பிடு, அப்ப அது நல்லா இருக்கும். ஒரு ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. ஆயிரம் கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வழியும் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நீ ஒரு மாசத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கூட வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 1 மணி நேரத்துல நல்ல சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றதுக்கு வழி கண்டுபிடிச்சிக்கிறியா? அதுக்கு டைம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என்னால முடிஞ்ச அளவு. இப்ப பாரு, என் பேரை வச்சு எவ்வளவு பேர் கடையை போட்டுக்கிறாங்க. என்ன கேட்க சொன்னாங்க, என்னால குடும்பம் பொழைக்குது இல்ல. இப்ப எவ்வளவு நேரம் ஒருத்தர் வெயிட் பண்ணி சாப்பிடுறாங்க. சோத்தை போட்டோன்னா குழம்பு நல்லா என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்துக்காக இவ்வளவு நேரம் உட்காந்து சொல்லுவாங்க. நான் முறைய கவிச்சிட்டு வந்துருவாங்க. எந்த மாதிரி ஹோட்டலா இருந்தாலும் நல்லா. அதனால எங்க பசங்களே என்ன ரொம்ப ஹோட்டலுக்கு இட்டுன்னு போக மாட்டாங்க, பயப்படுவான். வானமா எதுவும் சொல்லாத. அந்த புளி வந்து அப்படியே இறங்குது, செம்மையா இருக்குக்கா. புளி ஏசி புளி இனிப்பா இருக்கும். இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏசி புளினா, ஏசி புளினா ஸ்வீட் புளி. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க, உண்மையான சுந்தரி அக்கா அப்படின்னா யார்? அவங்க கோவப்படுறவங்களா இல்ல வந்து மனசால அன்பு காட்டுறவங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. பாருங்க, எனக்கு நானே போட்டுக்கினேன் வேலி. இப்ப நான் எல்லாம் உங்ககிட்ட 2 தடவை 2 ஆம்பளை கிட்ட பேச வச்சுக்கேன். வணக்கம் சொல்றவங்க நாளைக்கு வேற மாதிரி அதுவும் வேணாம். என்னைக்கா இருந்தா நம்ம இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்களே அந்த கோட்டு வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா இந்த மாதிரி ஆழ் மனசு ஆசைன்னு இருக்கும்ல? நீங்களே உங்களுக்கு ஒரு வேலி போட்டுக்கிட்டேன்னு சொல்றீங்க, அதுலதான் நான் வந்து கோவமா காட்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்னைக்காவது அதெல்லாம் உடைச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆழ் மனசுல இருக்க சுந்தரி அக்கா வந்துட்டு வெளியில நாங்க பார்க்க முடியுமா? அட்லீஸ்ட் உங்க பசங்களாவது பாத்துருக்காங்களா? இல்லங்க, நான் இப்படியே வாழ்ந்து பழகிடுச்சு. சின்னதுல இருந்தே 5 வயசுல இருந்து கஷ்டம் பாக்குறேன். யாராவது தனக்கு தானே படிச்சுக்கிறதுக்கு பல்பத்துக்கு சிலேட்டுக்குலாம் பணம் சம்பாதிச்சிருக்காங்களா? 5 வயசுல 10 காசு சம்பாதிச்சிருக்கிறேன். எனக்கு புக்கு வாங்கி கொடுக்குவோ, ஒரு ஸ்லேட் வாங்கி கொடுக்குவோ, ஒரு பேனா வாங்கி கொடுக்குவோ. இன்னைக்கு அப்படிலாம் வாங்கி கொடுத்துருந்தா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், வேற லெவல்ல இருப்பேன் நான். ஏன்னா நான் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நாடு. என்ன அந்த ஸ்கூலு என்ன படிக்க வச்சிருக்கு. அப்பா இல்லாத பொண்ணாச்சே, பிறந்த சட்டிட்டே தெரியாது. சுந்தரி அக்காவுடைய லிஸ்ட்ல வந்து இந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? சப்போஸ் தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு 2வது வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். தெரியாம தப்பு பண்றவனுக்கு பைபிள்ல இதான் வசனம், ஒருவனை நீ குற்றம் சொல்வதற்கு முன்பாக நீ கட்டவரில் கேட்குமா நீ நீதிமானா என்று அறிந்துக்கொள். முதல்ல நான் கரெக்டா நடந்துக்குவேன், அப்புறமேட்டா மத்தவளை குறை சொல்லுவேன். சரிதா? நான் தப்பா பண்ணிட்டு நான் மத்தவளை குறை சொல்றது எனக்கு என்ன இஷ்டம்? உங்களுடைய கணவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு எங்க வீட்டுக்கார செத்தான்னு யார் சொன்னா? இன்னைக்கும் வாழ்ந்துன்னுக்குறாரு. அப்படியா? இல்லன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு என் கூட. இப்ப நான் சாப்பிட்றேன்னா இந்த சாப்பாடோட காசு எவ்வளோ எடுத்துன்னு போய் வைப்பேன். நான் ஒரு புடவை இன்னைக்கு கட்டணும்னா இந்த புடவை 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் வைப்பேன். எங்க வீட்டுல எத்தனை டீ குடிக்கிறேன் அத்தனை டீ காசு வைப்பேன். எத்தனை பணம் சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு என்னென்ன செலவு பண்ணிக்கிறேன்னா, எந்தெந்த டிராவல்ஸ் பண்றேன், எத்தனை தடவை ஆட்டோல போறேன், இந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்காரக்காக நான் எடுத்து வைப்பேன். நவம்பர் 1ஆம் தேதி அந்த காசு முழுவதும் எங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரீ சாப்பாடு. அப்புறம் எப்படி அவர் செத்துட்டாரு? 19 வருஷமா வாழ்ந்துக்கிறாரு எங்க கூட. கரண்ட் போயிடுச்சு, ஒரு வேலை ஆள் தேவை, ஏன் முடியலப்பா என்னை விட்டு செத்துது பாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருன்னா. இந்த வேலைக்கு தகுந்த ஆளு கரெக்டா ஒருத்தர் போடுவோம், அந்த கரண்ட்டுக்கு வரும். அதெல்லாம் எவ்வளவு தடவை நடந்துருக்கு. யார் சொன்னது செத்துட்டாரு? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லி வாழ்றாருங்க. பொண்டாட்டி லவ் பண்ணும் போதும் உண்மையா வாழ்ந்தோம். இந்தமா ஆனா ரொம்ப பேர் இதை கடைபிடிக்க மாட்டாங்க. நிஜமாக்கா, எனக்கு நீங்க சொன்னோன்னே வந்துட்டு எனக்கு பேசவே முடியல, அப்படி இருக்கு. உங்களுடைய கணவர் இறந்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நினைவிலே நீங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு வரீங்க. அவருடைய வந்து ஒரு ஒரு சோல் நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லா இடத்துலயும் நீங்க வந்துட்டு அவரை நீங்க கூட்டிட்டு வரீங்க. இல்ல சாப்பிட்ற இடமா இருக்கலாம், நீங்க உணவு செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அதை வாங்கக்கூடிய இடம், ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம், எல்லாத்துலயுமே வந்து உங்களுடைய கணவர் பாக்குறீங்கல்ல. ஆரம்பமா நீங்க தள்ளு வண்டி ஆரம்பிக்கும் போது சென்னையில
உங்களுக்கு யாரையுமே தெரியாது. இந்த இடத்துலதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன நீங்க உங்க கணவர்கிட்ட பேசிக்கிட்டீங்க, நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? மருமகளப்பா நான் வந்து இது மாதிரி பீச்சில் போய் 2 இட்லி வாங்கினேன், ஒரு ஆம்லெட் வாங்கினேன். அந்த இட்லி நான் திறக்கும் போதே உப்புன்னு ராசன வச்சு நாத்தனாச்சு. மக்களுங்களுக்கு இப்படி ஒரு டிஃபன்லாம் போட்டு விற்கிறாங்களே, நான் அந்த இடத்துல நல்ல நல்ல இட்லி சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒருத்தவங்க குமுதான்றவங்க என்னை கூட்டின்னு போனாங்க. நீ வாடி உன் இட்லி கடை உன் இட்லி தோசை தூண்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு நான் ஒரு 15 ரூபாய்க்கு பொட்டலை கட்டி இட்லி வடை வடகரி இதெல்லாம் கட்டி கட்டி பொட்டல் சப்பாத்தி 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, 200 300 ஆச்சு, 300 ஆனாச்சு, தூக்க முடியல. அவ்வளவுதான் போட முடியல. எவ்வளவு பொட்டலை சமைப்பேன், எவ்வளவு கட்டுவேன். ஆனா நாங்களும் செய்வோம். ஆனா என் பிள்ளைங்க 2ங்களும் ஒத்துழைச்சாங்க. பெரிய பிள்ளை அதிகமா ஒத்துழை. எல்லாருக்குமே இப்ப வேலை செய்யறாங்க, சப்ளை பண்ணுவாங்க. அவன் தான் பெரியவன். அப்படியா? ஆமா. ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் இறங்கி நின்னு கிளீனிங் வேலையா இருந்தாலும் பாக்குறீங்க, பரிமாற வேலையா இருந்தாலும் பாக்குறீங்க. இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் உங்களுடைய மூத்த பையன் வந்துட்டு இங்க லைக் சர்விங் காசு போடுறேன். ஓகே, இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆனா இந்த சமையல் அவன் தான். அப்படியா? ஆமா. இப்ப என்னுடைய காலங்கள் போயிட்டு பிறகு அதுதான் நான் படிக்க வச்சேன். பொய்யான சர்டிபிகேட் கூட வாங்கக்கூடாதுன்ற எண்ணம். இப்ப எனக்கு என் பேர் தானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா கடையில ஃபுட் சர்டிபிகேட்ல என் பேர் இருக்காது, பீச்சுகளில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நாகமுத்துன்னு தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சேன். சுந்தரி அக்காக்கு எப்படி எங்க இருந்து காசு வருது அப்படின்னு. ஏன்னா ஆமா, நீங்க சொல்றதுமே வந்து நாங்க 10 ரூபாய் விதத்துலதான் வந்து மார்ஜின் வச்சு நாங்க வந்துட்டு விக்கிறோம். 10 ரூபாய் லாபத்துல இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. அங்கேயும் நிறைய பேர் பீச்லயும் வந்து சாப்பிட்டு போறாங்க. அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தையே நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. அண்ட் வந்துட்டு பசங்களையும் நல்லபடியா படிக்க வச்சிருக்கீங்க. ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னும் போது அந்த நிறைய பேர் ஈஸியா சொல்லக்கூடியது எப்படி உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு. காசு கவரிங் செயின் போட்டுக்கிறோம், காசு இருக்குதான் கவரிங் கமல் போட்டுக்கிறோம். எந்த பணம் வச்சுருக்கிறாங்க ஜனங்களுக்கு ஒரு நினைப்பு. இதுவே 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி தண்டல் வாங்கி தான் இந்த கடையை நாங்கள் ஓப்பன். எந்த பணம் வச்சிருக்கோம்? எங்களுடைய நாங்கள் யாருக்கிட்டையும் போய் 10 ரூபா கடன் வாங்காத அளவுக்கு எங்கள் வாழ்வாங்க. என்ன பண்ண வச்சுக்கிறாங்க? ஒரு 1.5 செயின் போட்டு தான் ஒரு பையன் காலேஜ் ஃபீஸ் நான் படிக்க வச்சேன். அந்த பையனை லாஸ்ட் வருஷம் ஃபைனல் படிக்க வைக்கணும், 4வது வருஷம். அது யார்கிட்ட போய் கேட்க அந்த 1.5 செயின் அந்த பையனுக்கு வித்து அப்படி கொடுத்து நான் கவரு செயின் படிச்சு என்ன செய்ய சொல்றேன். நகையெல்லாம் வந்து அந்த பையனுடைய படிப்பு போகுது இல்ல. இப்போ இது வந்து லோன் போட்டு நம்ம வந்து ஒரு கடையை எல்லாருடைய நினைப்பும் எல்லாருடைய எண்ணங்களும் சுந்தரிட்ட பணம் இருக்குது. மக்களை ஏமாத்திலாம் சொத்து வச்சிடலங்க. இப்பெல்லாம் ஆதார் கார்டை தட்டினா எல்லா சொத்தும் வெளியே வந்துடும் இல்லையா? என்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொன்னா எல்லாம் வந்து போகும். நகை கடையில போய் நகை வாங்கினால ஜிஎஸ்டிலாம் போட்டு ஆதார் கார்டை கட்டிடுறான். அப்புறம் சுந்தரிட்ட எத்தனை சவர் நகை இருக்குன்னு தெரியல போடு. இல்லை எந்த பினாமி சொத்து வாங்கி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை கௌரவமா வாழ்ந்துருக்கோம். இவ்வளவு சூப்பரான ஐட்டம் அண்ட் நிறைய சினி செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் வந்துட்டு உங்களுடைய கடை தான் ரொம்ப ஃபேவரட். அண்ட் என்னோட ஃபேவரட்னா எஸ்டிஆர் சிலம்பரசன். சிலம்பரசனுக்கு உங்களுடைய இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். இங்க இருந்து பார்சல்லாம் அனுப்புவீங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லிதான் நான் ஒரு படமே நடிச்சேன் 90 ஓவியாக்குள்ள. உங்களுக்கும் சிலம்பரசனுக்கும் உண்டான அந்த ஒரு எப்படி சொல்ற ஒருத்தர் பாத்துக்கல சாப்பாடு தான். ராஜகிரண் அவன் பொண்ணு பிரியா, ராஜகிரண் பொண்ணு இருக்குல்ல பிரியா, தெரியாது. போன் பண்ணி சொல்லும் நான் என்ன பொண்ணுங்க ராஜா எங்கெல்லாம் டியூன் போடுறாரு அங்கெல்லாம் போவோம். அடடாடா. மனோஜி பசங்க வந்து 2 பேருமே சாப்பிடுவாங்க. 2 ஆம்பளை பசங்க வந்தவங்க. அவங்க அப்பாவுடைய கல்யாண நாளுக்கு வீடு இருக்கிற பசங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு நடக்கும் அதெல்லாம் சும்மா எல்லாம் செஞ்சாங்க சொல்லி இருப்பாங்க. ஓகே. அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமா நான் பாக்குறது வந்து இந்த வேலைக்காரன் படம் இல்லையா? அத சொல்லுங்களேன், அந்த ஒரு அனுபவம் எப்படி? அதான் ஃபர்ஸ்ட் விஜய் டிவி. எனக்கு தெரியாதுங்க. அவங்க இங்க ஷூட்டிங் எடுக்கும் போல எங்க கடையில வாங்கி சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்புறம் எங்க கடையில தான் சாப்பாடு பார்சல் போவோம். நான் யாரையும் கவனிக்க மாட்டேன். இப்ப ராஜா டைரக்ட் ராஜா சார் திடீர்னு மேனேஜரை கூப்பிட்டு அக்கா ஒரு ஷூட் பண்ணிப்பா. அப்பெல்லாம் அங்கேயும் நாங்க செய்வோம். அங்க பீச் வாரத்துல பீச்சை கடாண்டியா. திடீர்னு ஒரு நாள் அந்த படத்துக்கு ஆடியோ வீடியோ வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க ஒண்ணுமே புரியல. எந்த நேரமும் கவுச்சு நான் இருமே. எங்கேயுமே போறதுக்கு கூச்ச போறதுக்கு அந்த மீன் வாசனையால தான் போக மாட்டேன். சரி போனா சிவகார்த்தி வரதுக்கு முடியாது. அவரு வராருன்னா 1 மடங்கு விசில் சத்தனா சுந்தரி அக்கான்னு கூப்பிட்டோன்னு அந்த வீடியோ பாருங்களேன். இப்ப இதுவே ஒரே சத்தம். இப்போ ஒரு பையன் சொல்றான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர் இருக்கிறாங்க. இப்ப விஜய் சார்னா விஜய்க்கு ஒரு ரசிகர், கமல் சார்னா கமலுக்கு ஒரு ரசிகர், சிவகார்த்திகனா சிவகார்த்திகன்.
ஆனா எல்லா நடிகருக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரே ரசிகர் உங்களுக்கு தாங்க. டிடி அக்கா இந்த கையாக்கா இப்படி சமைக்குது, ஒரு முத்தம் கொடுக்கும். அதோட சித்ரா சேர்த்துச்சு தெரியுமா? ஆமா. நல்ல பொண்ணு. அவன் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுதான் எப்படி பேசணும், எப்படி கொள்ளணும், யதார்த்தமா எப்படி பேசுறது எல்லாமே அதான் சொல்லிக்கிட்டு. நான் சமைக்கிறதுக்கு போயிருந்தேன். சமையல் சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியா, நான் உனக்கு தங்கத்துல வளைய வைங்களாக்கா, நீ கவரிங் வளைய பண்ணலாம், பக்கத்துல வாங்கி போடுறாங்க. நல்லவங்களாம் கடவுள் ரொம்ப நாள் பண்ண வைக்க முடியாது. அக்கா தயவு செஞ்சு எனக்கு இது சீக்ரெட் என்னக்கா பண்றீங்க இந்த மீன் குழம்புக்கு? சுந்தரி அக்கா மீன் குழம்பு அப்படின்னா நான் இது பண்ணுவேன், இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னா எது? அதுல என்ன கலக்க சொல்ற? ஒண்ணுமே கிடையாது. தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்குவோம், பூண்டு நரிச்சு வச்சுக்குவோம், பச்சை மிளகாய் வச்சுக்கோ முழுசா, கருப்புல கொத்தமல்லி எல்லாம் ரெடியா தட்டுல வச்சுக்குவோம், எண்ணெய் ஊற்றுவோம், கடுகு தம்பருப்பு வெந்தயம் போடுவோம். அது கொஞ்சம் மெரூன் அப்ப எண்ணெயை தீய கம்மி பண்றோம். மெரூன் கலர்ல வரும்போது வடவும் போடுவோம், வடை போடுவோம், அப்புறம் வெங்காயத்தை கொட்டுவோம். என்ன ஒரு விசேஷம்னா அதுக்கு தகுந்த உப்பை போடுவோம். கடைச்சா புளியை கரைச்சி ஊற்றும் போது அதுக்கு தகுந்த உப்பு போடுவோம். அப்புறம் மிளகாத்தூளை போட்டு புளி, அப்ப அந்த உப்பு எவ்வளோலாம் எத்தனை தடவை போட்டோன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு போடுவோம். இதுதான் சீக்ரெட், வேற ஒண்ணுமே கிடையாது. பச்சை மிளகாவை நாங்க கீரைலாம் போட மாட்டோம். பச்சை மிளகாய் காம்பை கழிட்டு போட்டா அதோட எசன்ஸ் அந்த குழம்புல இறங்குமா, அது வாசனையா இருக்கும். பச்சை மிளகாய் கீரி போட்டா அந்த விதை வந்து குடல்ல ஒட்டும். ஒட்டுச்சுன்னா மக்களுக்கு அல்சர் வர்றதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிகம் நாங்க பச்சை மிளகாய் காரம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ மக்களுடைய உடம்புலாம் வந்து நல்ல பொசிஷன்ல கிடையாது. அப்புறம் சுந்தரி கடை சாப்பிட்டு வயிறு எரியுது, வயிறு புண்ணாயிடுச்சு, அது புண்ணாச்சு சொல்லிட்டு ஏன் மேல படி போடுவாங்க. நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ்லயுமே வந்து போடுறாங்கக்கா, சாப்பாடு வந்து கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருக்கு. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, இதுக்கு இந்த காசா இல்ல இந்த இதுக்கு இவ்வளோ விலை வைக்கிறாங்க, அவர் இந்த இதுக்கு வந்துட்டு மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் நல்ல சோறு போட மாட்டாங்க. நான் கேட்ட போயிட்டேன் ஒருத்தர், இது இவ்வளவு விலைன்னு கேட்டா ஒரிஜினலுக்கு ஒரு விலை தான் இருக்கும். இப்போ ஒரு கோல்டு சாதாரண 916 ஹால்மார்க். இப்ப ஹால்மார்க்னு சொல்லி நகை வாங்க போகும்போது அதுக்கு விலை இருக்குதா இல்லையா? அத மாதிரி நான் சாதாரண நகையும் விற்கல, நான் 916 விற்கல, நான் ஹால்மார்க் நகை விற்கிறேன். அப்ப எப்படி கொடுப்பேன் பொருள்? என்னோட ஜிஎஸ்டி தான் கொஞ்சம் குறைச்சி என் லாபத்தை குறைச்சி தான் வியாபாரம் பண்ண முடியும், அவள் தான் செய்ய முடியும். ஆனா அதோட விலை தானே. ஏமா நேத்து 50 ரூபாய்க்கு வாங்கின வெங்காயம் இன்னைக்கு 65 ரூபாய். ஏழை போயிருக்கு. அந்த நான் ஒரு நாளைக்கு 50 கிலோ வெங்காயம் ரெடி பண்ணுவோம். ஏழை போயிருக்கு 1500 ரூபாய் காசு. எனக்கு கேட்டுன்னு தான் இருப்பாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஒரு இமாலய வெற்றி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன தள்ளுவண்டியில இருந்து இப்போ இவ்வளவு பெரிய ஒரு கடை, அண்ட் இதுக்கப்புறமா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் திறக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது எதிர்காலமே உங்க கண்ணு முன்னாடி வருது அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. இதுக்கான ஒரு சக்சஸ் ஸ்டோரின்னு இருக்கும்ல. எல்லா மக்கள் தான் கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. கஷ்டப்பட்டா மட்டும் போதுமா? டெய்லி நான் உட்காந்து 50 கிலோ வெயிட் தூக்கணும்னு சொல்லி தூக்குனாக்கா சக்சஸ் வந்துருமா? மக்கள் சொல்லணும், சுந்தரிக்கா 50 கிலோ வெயிட் தூக்குவாங்க, உட்காந்த இடத்துல 50 கிலோ வெயிட் சுந்தரிக்கா தூக்குவாங்கன்னா தான் உனக்கு சக்சஸ் வரும். நான் உட்காந்த இடத்துல 50 கிலோ வெயிட் தூக்கணும் மக்கள் சொல்லலாம், எப்படி வரும்? மக்கள் தாங்க வெற்றிக்கு காரணம். மக்கள் என்னை திட்டினாலும் மக்கள் தான், என்னை வாழ்த்தினாலும் மக்கள் தான். மக்களை தரச்சு வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய கணவருடைய நினைவுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அண்ட் அவர் கூடயே நீங்க டிராவல் பண்றீங்களா? இந்த இடத்துல இப்போ இந்த தருணத்துல உங்களுடைய கணவர் உங்க பக்கத்திலே இருந்து இவ்வளவு பெரிய சாதனையை வந்துட்டு நீங்க பாக்குறாங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு? நீ என் கணவரை கேட்டா சொல்லுவாரு, எனக்கு தெரியுங்க என் பொண்டாட்டி எல்லாம் செத்துதாவான்னு. அவர் சொன்ன பார்த்தேன்னா தெரியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, சுந்தரி நீ செத்து போயிடாத, நீ செத்துட்டா நான் கூட செத்துருவேன், நல்லா கேட்டுங்க, நீ செத்துட்டா நானும் கூட செத்துருவேன். ஏன் முக்கியப்பா அப்படி சொல்றேன்னு கேட்டா, எவன் போய் எந்த வீட்டுல போய் சோறு குழம்பு வாங்கி என்ன சோறு தண்ணு உயிரோட வாங்க சொல்றேன். ஆனா நான் செத்துட்டா நீ வாழு, அது எப்படி 2 பேருக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்பேன். நான் உன் கூடயே துணையா இருக்கேன். ஏன்னு கேட்டா பசங்க 2 ஆர்டர் போடல, 2 பசங்க எங்க போவோம்? தாய் தோப்பெல்லாம் போய் தள்ள கட்டுவாங்களா? நமக்காக வேணா கூட நீ பிள்ளைக்காக வேணாம். இப்ப நாங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் கடை போட்டும் போது எங்க வீட்டுக்கார மலேசியால கூப்பிடுவாங்க கார் ஓட்டுறதுக்கு, என்னையும் கூப்பிடுவாங்க. எங்க கூட சொல்லுவாரு, வாழ வேண்டிய வயசுல வாழாத மலேசியால போய் நான் நடி கிளிக்க போறேன்னு அவர் சொல்லுவாரு. சரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலக்கா, பிள்ளைங்களை இங்க தருதலையா விட்டுட்டு போய் பணம் சம்பாரிச்சு அப்புறம் அதுங்களை சரி பண்ண முடியாது. குடும்பத்தோட வாழுவோம், சாவுன்னு ஒண்ணு வரும், சாவும் போது சாவும், வாழும் போது வாழும். எனக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசும்போது
உணவு பத்தியும் சரி, அந்த உணவு மேல நீங்க வச்சிருக்க காதலும் சரி, உங்க கணவர் மேல வச்சிருக்க காதலும் சரி, அது அவ்வளவு அழகா வந்து வெளிப்படுது. மனசுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அது வந்து கோவம் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலி நீங்க சொன்ன மாதிரி போட்டிருந்தாலும் அதை தாண்டி உள்ளுக்குள்ள சுந்தரி அக்கா என்ன அப்படிங்கறத இந்த ஒரு நேர்காணல் மூலமா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஒரு எண்ணத்துல வந்தேன், ஆனா உண்மையிலேயே நான் நேரா பார்க்கும் போது சுந்தரி அக்கா வந்து சோ ஸ்வீட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஒரே வார்த்தையில. மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க இதை பாக்குறீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா என் முகம் போடாத கடை எதுவுமே என்னுடைய கடை கிடையாது. என் போட்டா போட்டுக்கிற கடை மட்டும்தான் என்னுடைய கடை. என்னன்னு கேட்டா, சுந்தரேகா பேரை வச்சு கடை போட்டா நம்மளும் ஜெயிக்கலாம்னு சொல்லி போடுறாங்க. அவங்க நான் என் பசங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் விட்டுடா அவங்களும் குவாலிட்டின்னு போடும்.